கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களிலே ஒரு வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். சங்கீதம் 18 அதிகாரம் 1 வசனம். என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். ஹல்லேலூயா. சர்வ லோகங்களை படைத்த தேவன் நமக்கு பெலனாக இருக்கிறார். நமக்கு பெலனாகவே இருக்கிறார். அவர் உனக்குள் அவர் இருப்பாரானால் பெலன் உனக்குள் இருக்கும். வேதம் சொல்லுது, அவர் பெலன், அவர் நமக்கு திடன், அவரே நமக்கு நம்பிக்கை. ஸ்தோத்திரம். அவர் நமக்குள் இருக்கும்போது பெலன் மட்டுமல்ல, அவரில் அன்பு கூறுவோம். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவர் விரும்புகிற காரியம் என்ன? அன்பு கூற வேண்டும். நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய உள்ளம் அனைத்தும் எதை சார்ந்திருக்கிறது சற்று ஆராய்ந்து பாருங்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் அன்பாகவே இருக்க வேண்டும். அவர் நமக்கு பெலன், அவர் இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் நமக்குள் இருப்பாரானால் பெலன் இருக்கும். நமக்குள் பலவீனம் இருக்கவே இருக்காது. எல்லா பலவீனங்களை நீ ஜெயிக்க வேண்டுமானால் இயேசுவை உனக்குள் பெலனாக இருக்கிறதை நீ காட்ட வேண்டும். எப்படி? பிறரிடத்தில் அன்பாகவே இருந்தாலும் போதும். அந்த அன்பு சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் தாங்கும். ஹல்லேலூயா. இயேசு அன்பாகவே இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.